நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம். இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகின்றவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த நபர் கைது. 8 லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் பறிமுதல். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல். ஆளுநர் விசாரணை நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் அதிகார போட்டியால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நகர பகுதிகளில் தொடர் வாகன திருட்டு நடைபெற்று வந்தன. இது தொடர்பான புகார்களின் அடிப்படையில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் 45 அடி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது அவ்வழியாக ஸ்பிளண்டர் பைக்கில் வந்த ஒருவரை நிறுத்தி வாகனத்தின் ஆவணங்களை கேட்டனர். அதற்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபர் சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த ரமணா என்பதும் அவர் ஓட்டி வந்த பைக் திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த நபர் புதுச்சேரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதன் மீது ஆளுநர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரத யாத்திரை பாத யாத்திரை ஊர்வலம் நடத்தி ராமர் கோயில் கட்டுவோம் என சொல்லி மக்களிடம் பணம் வசூலித்து அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டினார்கள். பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்டுள்ளது. பக்தர்கள் கோயிலுக்கு கொடுத்த வெள்ளி தங்கம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோயில் நிர்வாக குழு கூடி ஊழலில் தொடர்புடைய அனில் மிஸ்ராவை நிர்வாக குழு பொறுப்பில் இருந்து விலக்கி எடுக்கின்றனர். மத்திய அரசின் செயலாளராக இருந்த லட்சுமி நாராயணன் ராம சரிதம் என்ற புத்தகத்தை செப்பு தகட்டால் செய்து கோவிலுக்கு வழங்கினார். இதில் ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள தங்க மூலம் பூசப்பட்டுள்ளது. அதுவும் தற்போது காணவில்லை. ராமர் தான் பிரதான கடவுள், இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என கூறி பாஜக RSS மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கியதோடு இந்து கோயிலில் கொள்ளையடிக்கின்றனர். எனவே CBI விசாரணை வைத்து கோவில் நிர்வாக குழுவை விசாரிக்க வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இலவச அரிசி திட்டத்தை மக்கள் கொண்டு வந்தனர். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. கான்பெட் மேலாண் இயக்குனர் ரூபாய் 8 கோடியை அமுத சுரபிக்கு மாற்றிவிட்டார். துணைநிலை ஆளுநர் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாரா? 5 மாத காலம் அரிசி போடவில்லை. டெண்டரில் தலையிட்ட துணைநிலை ஆளுநரே இது குறித்து விசாரிக்க வேண்டும். புதுச்சேரியில் இலாகா இல்லாத அமைச்சர்களுக்கு வேலை இல்லை. சபாநாயகர் யார் என முடிவு செய்யப்படவில்லை. இதனை புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகார சண்டை நடக்கிறது. மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட பலனை மக்கள் இப்போது அனுபவிக்கின்றனர்.
கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. முதல்வர் ரங்கசாமி உள்பட அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து நேற்று முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் முதலமைச்சரை பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர், அதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதிக்கும் வகையில் விபிஜி ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாகவும், மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக சலீம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ்ட் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய அவர், ஜூலை 6 முதல் 16ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது இந்தியா கூட்டணி இல்லை என்றும், தவிக கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உடற்பயிற்சி மையத்தை நியமன முறையில் ஒதுக்கக்கூடாது. துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் மனு. முத்தல்பட்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளவருமான ஜோ பிரகாஷ்குமார் கருடிக்குப்பம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு எம்எல்ஏ லேட் நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள் விளையாட்டு ஷட்டில் அரங்கை நியமன முறையில் ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி, அதை தடுத்து வெளிப்படையான மின்னியலம் மூலம் மட்டுமே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். மனுவில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பொது சொத்து பல மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதாகவும், நகராட்சி பொறியியல் பிரிவு மின்ஏலம் நடத்த வருவாய்த்துறைக்கு ஒப்படைத்த நிலையிலும் இதுவரை ஏலம் நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையத்தை நியமன முறையில் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு வழங்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், இது வெளிப்படைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் சமநீதிக்கு எதிரானது என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். உடனடியாக மின்ஏலம் நடத்தவும், காலதாமதம் குறித்து விசாரணை நடத்தி பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ்குமார், புதுச்சேரி இன்னும் அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படாததால் நிர்வாகத்தில் குழப்பம் நிலவுவதாகவும் கூறினார். தற்போது அதிகாரம் யாரிடம் உள்ளதோ அவர்களிடமே இந்த மனுவை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் புதுச்சேரியை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். பொதுமக்களின் நலன் கருதி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வீடு கட்டும் திட்டத்தில் கீழ்மங்கலம் தொகுதியில் உள்ள 51 பயனாளிகளுக்கு ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 கீழ் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் மங்கலம் தொகுதியில் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 51 பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனை செவிலியரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற ஹோட்டல் ஊழியரை CCTV காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகலா, வயது 31. இவர் நகர பகுதியிலுள்ள அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று அதனை மருத்துவமனை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் பணி முடிந்து இரவு 10 மணி அளவில் வெளியே வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து தனது வாகனம் திருட்டு போய் இருப்பது தொடர்பாக பெரியக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் சசிகலாவின் வாகனத்தை திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அண்ணா சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் சப்ளையராக பணிபுரியும் சந்தோஷ் என தெரியவந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் வறுமையின் காரணமாக இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் சந்தோஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக NSUI சார்பில் மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு பிரச்சாரம். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் NSUI சார்பில் மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி புதுச்சேரி கலவை சுப்பராய் செட்டி வீதியிலுள்ள சுசலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும். மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் MP, ex-CM நாராயணசாமி, ex-மினிஸ்டர் கந்தசாமி, ex-டெபுட்டி ஸ்பீக்கர் பாலன், PCC ஜெனரல் செக்ரட்டரி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். PCC செக்ரட்டரி ராஜாராம், லோகையன், மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் சிவா, துணைத் தலைவர் சூர்யா, பொதுச் செயலாளர் உத்தரகுமார், செயலாளர் சுதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் பத்திரிகையாளர் மன்ற புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். காரைக்கால் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பழைய நீதிமன்ற வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ள பத்திரிகையாளர் மன்றத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் காரைக்கால் மாவட்ட பத்திரிகையாளர்கள் தங்களது தொழில் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக உள்ளனர். அவர்களின் நலன் மற்றும் தொழில் சார்ந்த தேவைகளில் புதுச்சேரி அரசு எப்பொழுதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் குறைகளை விரைவாக பரிசீலித்து அவற்றை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் சங்க தலைவர் முகமது பாரூக், துணைத் தலைவர் இளையராஜா, செயலாளர் முருகவேல், துணை செயலாளர் கணேசமூர்த்தி, பொருளாளர் அக்பர், செய்தி தொடர்பாளர் வேலுக்குமார், மூத்த பத்திரிகையாளர்கள் ராஜ்முகன், செல்வம், தியாகராஜன், ஜேம்ஸ் பாலி உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த நபர் கைது. 8 லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் பறிமுதல். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல். ஆளுநர் விசாரணை நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல்.
புதுச்சேரியில் அதிகார போட்டியால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.